லாஸ்ட் பார்ட்ல ஹோட்டல்ல இருந்து மொத்த ஃபேமிலியும் அந்த பணக்காரர் அவங்களோட வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து விடுறாரா. இப்போ ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாளா. அதை பார்த்துட்டு இது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, இது யாருமா செஞ்சு கொடுத்தது, எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்ல, என்னுடைய அப்பா தான் இது வந்து செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னப்பா உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரா. அவனும் வந்து வீட்டுல சும்மா தானே இருக்கேன், மனத்துல என்னுடைய பொண்ணுக்காக இந்த பாக்ஸை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதனால நீ எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா, நீயே வந்து முதலாளி ஆயிரலாம் அப்படின்னு சொல்ல, அவனாலையும் இது நம்ப முடியல. இப்ப இந்த குட்டி பொண்ணுட்டையோ இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத தாத்தா காமிக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, அவளும் ஓபன் பண்ணி காமிக்கிறாளா. அதுல வந்து ஒரு பால் மாதிரி இருக்கா. இது எப்படிமா உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இதை வந்து கிராமத்துல வந்து ஒரு குகையில இருந்து கண்டுபிடிச்சேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்ப அந்த இடத்துக்கு மாமியாரும் மொத்த மருமகளும் வந்து சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. மாமியாரும் வந்துட்டு என்னோட பேத்தி திடீர்னு காணாம போயிட்டா, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், ஒரு குகையில வந்து எல்லாரும் போகிறதுக்கு பயப்படுவாங்க, அதுக்குள்ள போய் இந்த போலை வந்து எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு சாதாரண பொண்ணே கிடையாது, இவளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பவர் இருக்கு, இவ வந்து உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலான்னு கூட்டிட்டு போறாங்களா. இப்ப அவங்களுக்கு அந்த வீடை வந்து கொடுத்துருப்பாரு இல்லையா ஒரு பணக்காரு, அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே அந்த பணக்காரு இவர் ரொம்ப நல்லவராச்சு, சரியான இடத்துல தான் இவங்க வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் ரெண்டாவது மருமகளும் தன் ஹஸ்பண்டோட சேர்ந்து சிட்டிக்கு வந்துருவா இல்லையா. அங்க இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு இருப்பா. கரெக்டா வந்து அவங்க ஃபேமிலி வந்து எங்க ஸ்டே பண்ணிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் தங்கியிருப்பாங்களா. அந்த இடத்துல ஒரு ரவுடி மாதிரி இருப்பான். அவனும் வந்துட்டு சிஸ்டர் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் வழியக்க பேசிட்டு இருப்பானா. கரெக்டா அந்த இடத்துக்கு அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காங்க, இங்க நின்றுட்டு இருக்கா, உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு வந்து பிரெட் அப்புறம் ஜாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பானா. இதெல்லாம் வந்து கொடுத்தா எப்படி, நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாவது மீட் வேணும், அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அதுக்கெல்லாம் அதிகமாக செலவாகும், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமே உங்களுடைய அம்மாவும் அப்புறம் அன்னை குடும்பமும் மட்டும்தான், பாத்தீங்களா அவங்க மட்டும் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், உன்னுடைய வாயை வச்சுட்டு தேவையில்லாமல் என்னுடைய குடும்பத்தையே ரெண்டாக்கிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. அவனும் அங்கேருந்து கோமா கிளம்பிடுவானா. வெளியில வந்துட்டு நானா இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அது ரவுடி மாதிரி இருப்பான்ல. அவனும் என்னாச்சு சிஸ்டர் உங்களுக்கு எதுவும் பணம் தேவையா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பேசிட்டு இருக்க. இப்போ ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு வெளியில வராங்களா. அந்த இடத்துலயும் வந்து ஹீரோவோட ஃபேமிலி அந்த பணக்கார கார்ல ஏற்றி விட்டு வழி அனுப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க கிட்ட ஆர்மில இருந்து அந்த குழந்தைக்காக கிடைச்ச பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய மட்டும் நீ தூக்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோமே, அது காரணமா வச்சு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்லிட்டு இருக்கு. இப்ப 4-5 ரவுடிங்க ஒன்னா சேர்ந்துட்டு அவங்க வீட்டு கதவை வந்து தட்டிட்டு இருக்காங்க. மாமியாரும் அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க. அதுல ஒருத்தனும் வந்து மேடம் நாங்க வச்சிருக்க பொருளை கொஞ்சம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. மாமியாரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிடுறாங்களா. அப்ப அந்த குட்டி பொண்ணு வேகமா வந்து டோரை வந்து ஓபன் பண்ணி விட்டுறா. உள்ளுக்குள்ள நுழைகிறவங்களும் அந்த குட்டி பொண்ணை தூக்கிக்கிறாங்களா. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறதுக்காக தான் வருவாங்க. அதுக்குள்ளேயும் மாமியார் வேகமா ஓடி வர அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடி வராங்க. பார்த்தா அந்த பணக்கார தாத்தாவோ அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாரா. அவரோடி இந்த குழந்தைய தூக்கிட்டு எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லி பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடி வராரு. ஆப்போசிட்லயும் 4-5 லேடிஸ் ஓடி வந்துடுறாங்களா. இப்ப கடத்திட்டு வந்தவனுங்களோ வந்து ஓடி வந்துட்டு இருக்க அந்த தாத்தா இருக்காரு இல்லையா, அவரை காமிச்சிட்டு இவர் தான் வந்து குட்டி பொண்ணுங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போறாரு, அவர்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வந்து பிடிக்கிட்டு போறோம், இது எங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்ல அவங்களும் அதை நம்பிட்டு அந்த தாத்தாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இறந்ததான் நினைச்ச அந்த பொண்ணோட அப்பா வந்து உயிரோட தான் இருக்காரு. தேடி வந்து கிராமத்துக்கு போக அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தை சிட்டிக்கு போயிட்டா அப்படின்னு சொல்ல அவளை தேடி அவரும் வந்து சிட்டிக்கு கிளம்பி வந்துடுறாரு. அந்த அடிப்பட்ட தாத்தாவோ வந்து மாமியார் கிட்ட அவங்கள யாருமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மகனும் மருமகளும் வந்துடுறாங்களா. என்னாச்சு உங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. யாருன்னே தெரியல, 4 பேர் வந்து நம்மளுடைய பாப்பாவை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல. இப்ப மூத்த மருமகளும் அவ்வளவுதான் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அந்த இடத்துக்கு இப்ப 2வது மகன் வேகமா ஓடி வரானா. என்னுடைய ஒய்ஃபை காணும், வீட்டுல எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப தன்னுடைய அம்மா பார்த்துட்டு என்னச்சுமா உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஒருவேளை இதுக்கு எல்லாமே அவதான் காரணமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஆர்மியை சேர்ந்து அந்த குழந்தையோட அப்பா வந்து நிக்கிறானா. அவனை பார்த்தோன்னே மொத்த குடும்பமும் ஷாக் ஆயிடுது. மாமியாரோ வந்துட்டு நீ உயிரோட தான் இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணு எங்க, நான் அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல. இப்ப அவங்களும் அழுதுட்டே உன்னுடைய பொண்ணை காணோம், யாரும் 4 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான்.
இப்போ ரெண்டாவது மகனும் வந்துட்டு அவங்க எங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல ஆர்மியை சேர்ந்து 4 பேர்த்த கூட்டிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்களா. ஒரு குகையில் வந்து அந்த பொண்ணை வந்து அடைச்சி வச்சிருந்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது மருமகளோ இங்கே பாரு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை என் கையில் கொடுத்துரு, நான் உனக்கு பார்த்து ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு கோவம் வந்துருதா, இங்கே பாரு என்ன நினைச்ச, கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பொண்ணை வந்து கடத்திட்டு வந்திருக்கோம், இருக்கிற அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் உங்ககிட்ட வந்து கையேந்தி நின்றுட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன் புருஷன் மாதிரி நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விடுறானா. அவளும் வந்து வயிற்றுல அடிபட்டு அந்த இடத்துலயே உயிருக்காக போராடிட்டு இருக்காள். அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இன்னொரு பக்கம் ஆர்மியை சேர்ந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணோட அப்பாவோ வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாத்தி கட்டெல்லாம் அவுத்து விட அந்த குழந்தையோ அப்பா பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, நிச்சயமா வந்து நீங்க என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அழுக. இப்போ தன்னுடைய பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிறானா. இன்னொரு பக்கம் ரெண்டாவது பையனும் மயங்கி கிடக்கிற தன்னுடைய ஒய்ஃபை வந்து தூக்கிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல அவளை வந்து கண்ணு திறந்து பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்தாச்சு. ஆர்மியிலேருந்து வந்து அவனும் வந்து மாமியாரும் அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தை பார்த்துட்டு என்னுடைய பொண்ணை நீங்கள் ரொம்ப நல்ல விதமாக பார்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் தன் பொண்ணை பார்த்துட்டு ஒரு $1 மாதிரி இருக்கும் அந்த செயின் எடுத்துகிட்டு இதை வந்து உங்கள் அம்மா ஞாபகமாக நான் வச்சுருக்கேன், எப்போல்லாம் உங்கள் அம்மாவோட ஞாபகம் வருமோ அப்போல்லாம் இதை எடுத்து நான் பார்ப்பேனா, இனிமேல் பரவாயில்ல இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அதை கொடுக்கறதுக்காக போகிறான். பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க அந்த வீட்டை கொடுத்துருப்பாரு இல்லையா அந்த தாத்தாவோ, எங்க அந்த செயினை ஒரு மிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரா. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இது என்னுடைய பொண்ணோடது, எங்கள் பரம்பரையாக வந்து நாங்கள் வச்சுருக்கக்கூடியது, என்னுடைய பொண்ணு வந்து அவள் லவ் பண்ணக்கூடிய பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனான், கடைசியில் அவள் இறந்துட்டான்ற விஷயத்தை தான் நான் கேள்வி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரா. இப்போ மாமியாரோ வந்து கவலைப்படாதீங்க, நீ இங்கே பார்த்தீங்களா உங்களுடைய மருமகனும் அதுக்கு பிறகு உங்களுடைய பேத்தியும் உயிரோட இருக்காங்க, உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவரும் வந்து அழுதுட்டே ஆமாம் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லை இனிமேல் நீங்கள் தனியால் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த குட்டி பொண்ணும் அப்படின்னா நீங்க தான் என்னுடைய தாத்தாவா அப்படின்னு சொல்லி கேட்க அவரோ ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை இப்ப கட்டி பிடிச்சு. மாமியாரும் வந்து ஆர்மில இருந்து ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா பென்ஷன் அமௌண்ட், அதை வந்து அந்த குட்டி பொண்ணோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து உங்களுடைய பொண்ணோட படிப்பு அப்புறம் கல்யாண செலவுக்காக நாங்கள் வச்சிருந்தோம், இப்போ நீங்க திரும்பி வந்துட்டீங்க, இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க, இனிமேல் வந்து அவ வந்து உங்களுக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு இனிமேல் நீங்க உன்னுடைய அப்பாவை தான் ஃபாலோ பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணும் இல்லை நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இல்லைம்மா அப்பா வந்துட்டார் இல்லையா, இனிமேல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் இல்லை நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டீங்க, அதனால உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோ நான் இல்லாத இந்த காலத்தில் வந்து என்னுடைய சொந்தங்களை விட நீங்கள் தான் இவ்வளோ வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, இவளோட விருப்பமும் உங்கள் கூட இருக்கிறது தான் அப்படின்னா நிச்சயமாக வந்து அதை நான் தடுக்கவே மாட்டேன், என்னுடைய குழந்தை உங்ககிட்டயே வளரட்டும் அப்படின்னு சொல்ல அவங்களும் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மூத்த மருமக இருப்பான் இல்லையா, அவ்வளோ வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி வந்து போகிறாளா. மாமியாரும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தொடக்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிவில் வந்து கெட்டது எதுவோ அது அழிஞ்சிருது, நல்லது மட்டுமே. இப்போ இங்கே நாம் எல்லாருமே ஒரு குடும்பமாக ஒன்று சேர்ந்துருக்கோம், வாங்க நாம் இதை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்து கையில் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு சந்தோஷமாக வந்து சொல்ல இந்த நாடகமும் நல்லபடியாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.